ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு வெளியே நின்று எல்லாரும் போர்க்களம் மாதிரி கத்திட்டு இருக்க டைமில் விஜய் என்ட்ரி ஆகிட்டாருங்க. என்ட்ரி ஆன உடனே பார்க்கணுமே. அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டார். அமைதியானதுக்கப்புறம் என்னடா பொண்ணோட வீடு இது தானுங்க, இங்கே தான் வருவோன்னு சொல்லிட்டு ஓவராக அலப்பறை பண்ணாங்க. ஓவராக ஆடாத தம்பி கடைசியில் பார்த்தா அடங்கி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க மனசுக்குள்ளே பார்க்கணுமே, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியோட ரியாக்ஷன் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க உள்ளே வர்றதும் இல்லாமல் அவங்க பொண்ணு மொத்தமாக சேர்ந்து குடும்பமே சேர்ந்து இங்கே வந்து செட்டில் ஆயிடலான்னு பார்த்தாங்க. கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ட்ரீமில் போயிட்டு இருக்க டைமில் தாத்தா நிறுத்துறா போதும், 1 லட்டும் கிடையாது 2 லட்டும் கிடையாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. பொண்ணு வேணா வரலாம், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு கண்ணா வட போச்சா அப்படிங்கிற டைலாக் இப்போ இவருக்கு பொருந்தோன்னு நினைக்கிறேன். தேவையா இதெல்லாம், பேராசை பேர் நஷ்டம், தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் ஆகி காவேரி முன்னாடி நோஸ் கட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன்ப்பா, அதுக்கப்புறம் வந்து வச்சு செய்யணும், உங்களை உள்ளே எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்ப்பான்னு சொல்லிட்டு ராகினி திட்டம் போடுறாங்க. நீ என்ன திட்டம் போட்டாலும் ஒன்றும் பழிக்காதுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒருனா பாஞ்சுக்கிட்டு வருவார் நம்ம விஜய். காவேரி ஒரு பக்கம் உள்ளே இருந்துட்டு இருக்க, நம்ம ராகினி ஏய் நான் உள்ளே வந்துட்டேன்டி, உன்னை வச்சு செய்வேண்டி, இதுக்கப்புறம் உன்னை வேலைக்காரியாக மாத்துறேன்டி, உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன்டின்னு சொல்லிட்டு பக்கமாக டைலாக் அடிக்காங்க. மூச்சு விடாத பேசாதம்மா, கொஞ்ச நேரம் மூச்சு விட்டு பேசு, இந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே விஜய் என்ட்ரிங்க. உடனே யார் கூப்பிட்றாரு, நம்ம அஜயை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு புது மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம ஒரு பரிசு கொடுத்தாரு. என்னன்னு பார்க்குறீங்களா, அப்பலான்னு ஒரு அறை விட, ஒரு கண்ணத்தில் அறைந்தா மறுக்கணத்தை காமிக்க வேண்டாமா, காமியுங்கள் அப்படி. என்னங்க கடவுள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, சீக்கிரம் காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க. எங்க உன் பொண்டாட்டியை பேச சொல்லி தான் பாரு. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட குரலை வசதி பேசினா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அறை விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அஜய் கண்ணை காமிக்க, ராகினியை குடுகுடுன்னு ஓட, இதெல்லாம் தேவையா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்